வணக்கம் நண்பா நண்பிகளே. இந்த பதிவில் சனிக்கிழமையில் இந்த 5 பொருளை தானம் செஞ்சீங்க அப்படின்றப்போ உங்கள் நோய்கள்லாம் தீரும், செல்வம் பெருகும். நிச்சயமாக எந்த பிரச்சனைக்கு எந்த பொருளை சனிக்கிழமையில் தானம் செய்யணுன்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த எளிய தானங்களை செஞ்சீங்கன்றப்போ சனிக்கிழமை மட்டும் கிடையாதுங்க, எல்லா நாளுமே ரொம்ப பவர்ஃபுல் தான். சனிக்கிழமை எதுக்குன்றப்போ சனி பகவான் அருள் பரிபூர்ணமாக பெற முடியும். அதுக்காக மனித வாழ்க்கையில் நவகிரகங்களின் இயக்கங்கள் மிக முக்கிய பங்கு வகிக்குது. ஒவ்வொரு ஜாதகத்திலும் நவகிரகங்கள் இருக்கிற இடம், அவற்றின் இயக்கங்கள், அதை பொறுத்து நம்மளுடைய வாழ்க்கையில் சுக துக்கங்கள் ஏற்படுது. நவகிரகங்களை போற்றும் விதமாக வாரத்தோட 7 நாட்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகணத்துக்கு உரியதாக சொல்லப்படுது. 9 கிரகணங்கள் இருந்தாலும் அவரின் மனித வாழ்க்கையில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது சனி பகவான் தான். அதாவது சதானந்த தர்மத்தின்படி சனி பகவான் நீதி தேவன் அப்படின்னு சொல்லப்படுறாரு. அவர் அளவில்லாத கஷ்டங்களை கொடுத்து அதன் மூலமா பல கஷ்டத்தை அனுபவிக்கிறவங்களுக்கு அளவில்லாத சந்தோஷத்தையும் நன்மையும் வாரி வாரி வழங்கக்கூடியவர். சனிக்கிழமையில தானம் கொடுக்கக்கூடியவை அப்படின்றத சொல்றாங்க. முக்கியமாக இந்த 5 பொருள், சரிங்களா? சனி பகவான் அருள் முழுமையாக பெறணும், உங்கள் வீட்டில் கடனெல்லாம் தீரணும், வறுமையெல்லாம் குறையணும் அப்படின்றப்போ இந்த 5 பொருளை மறக்காமல் தானம் கொடுங்க. சனி பகவான் அருள் கிடைக்கும். முக்கியமாக கெடுபலன்கள்லாம் குறையும். நீங்கள் தப்பிக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு வழி. இந்த 5 பொருளும் ரொம்ப எளிமையான பொருள் தான், எல்லாரோடையும் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு எளிமையான பொருள் தாங்க. முதல்ல சனிக்கிழமையில் கடுகு எண்ணெயை தானம் கொடுக்குறது, கடுகு எண்ணெயை பயன்படுத்துறது மிக அற்புதமான விஷயம். சமையல் செய்கிறீங்கன்றப்ப கடுகு எண்ணெயை பயன்படுத்திங்க. தானம் கொடுக்க போறீங்கன்றப்ப கடுகு எண்ணெயை தானம் கொடுங்க, ரொம்ப நல்ல விஷயம். சனி பகவானால் எப்படிப்பட்ட தடையை நீங்கள் அனுபவிச்சாலும் சனிக்கிழமையில் கடுகு எண்ணெய் தானம் கொடுக்கறதால அத்தனை தடைகளும் விலகி ஓடிடுங்க. சனிக்கிழமை எண்ணெய்க்கு ஒரு இரும்பு பாத்திரத்தில் கடுகு எண்ணெய் எடுத்து அதில் ஒரு ரூபாய் நாணயத்தை போட்டு வச்சு அதில் உங்கள் முகம் பார்த்தீங்க அப்படின்றப்போ அந்த எண்ணெய் இருக்கிற அந்த பாத்திரத்தை அரச மரத்தை எழுதி கொஞ்சம் போய் வச்சிடணும். அந்த எண்ணெய் யாராவது ஒரு ஏழைக்கு தானமாக கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய அனைத்து கஷ்டங்களும் தீரும். இது ரொம்ப முக்கியமான பதிவு. நீண்ட நாளாக ஏதாவது ஒரு நோயால் கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்றப்போ, ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்து எந்த ஒரு பலன் கிடைக்கலன்றப்போ சனிக்கிழமையில் மாலை வேலையில் இல்லாதவர்களுக்கு கருப்பு நிறத்தில் செருப்பு அல்லது கருப்பு நிறத்தில் ஆடை வாங்கி கொடுத்தீங்கன்றப்போ கொடுத்துட்டு அவங்களுடைய ஆசையை நீங்கள் பெற்றுக்கணும். இதெல்லாம் நோய்கள்லாம் நீங்கும். விரைவில் அதுலேருந்து விடுபடுறது இல்லாமல் உடல் நல்ல முன்னேற்ற படிப்படியாக அதிகரிக்கும். ஒரு முறை முயற்சி செஞ்சு பாருங்கள். சனிக்கிழமையில் இரும்பு பாத்திரங்களை தானமாக கொடுக்குறது மிகவும் புண்ணியமான விஷயம் கருதப்படுதுங்க. அடிக்கடி விபத்துகள் ஏற்படுது. அடிக்கடி எங்கேயாச்சும் போனால் விழுந்து வரேன், அடிக்கடி ஏதாவது இது மாதிரி நடந்துகிட்டே இருக்குது, வாகனங்களுக்கு அடிபடுறது நடந்துகிட்டே இருக்குன்றப்போ சனிக்கிழமையில் இல்லாதவர்களுக்கு ஏதாவது இரும்பு பாத்திரத்தை தானமாக கொடுக்கலாம். இப்படி செய்வதால் விபத்துகள் இல்லாத பாதுகாப்பான பயணமாக இருக்குங்க. முக்கியமாக நீங்கள் பயணம் தொடர்பான பிரச்சனை சனிக்கிழமை கருப்பு எள் இருக்கு இல்லைங்களா, கருப்பு எள், கருப்பு உளுந்து, இதை நீங்கள் யாருக்காச்சும் 5 சனிக்கிழமை தானமாக கொடுத்தீங்க அப்படின்றப்போ நிச்சயமாக உங்களுக்கு மிகவும் பரிபூரமான அருள் கிடைக்கும். இப்படி நீங்கள் இந்த தானமாக கொடுக்கறதன் மூலயமா நீங்கள் எதிர்பார்க்காத மிகப்பெரிய பலன் கிடைக்கும். பணம் தொடர்பான அனைத்து பிரச்சனையும் விலகி போயிடுங்க. கருப்பு எள், கருப்பு உளுந்து. எந்த வரை பரிகாரமாக இருந்தாலும் குதிரை வாழைக்கு மிக முக்கிய இடம் இருக்குது. குதிரை வாழையை நல்லெண்ணெயில் வெள்ளிக்கிழமை ஊற வச்சு சனிக்கிழமையில் வீட்டோட நிலைவாசல் கதவில் குதிரை பாதம் போல் யூ வடிவில் வைக்கணும். இப்படி செஞ்சீங்கன்னா வீட்டில் உள்ளவங்களுக்கு சனிபதி பலன் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. உடல்நல குறைவுகள்லாம் தீரும். அனைத்து விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும். அதாவது இப்போது யாருக்கு எதுவுமே கொடுக்குறதுன்ற ஒரு டவுட் இருக்கும். யார் கொடுத்தா வாங்குவாங்கன்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்குது இல்லையா? ஒரு பிரச்சனையும் கிடையாது. எவ்வளோ பேர் ஏதாவது யாராச்சும் கொடுக்க போகிறாங்களான்னு வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லாமே இருக்கிறவங்களை கொண்டு போய் கொடுக்காதீங்க. வீடு இல்லாதவங்க, ரோட்டு ஓரமாக இருக்கிறவங்கள, சாப்பிட முடியாதவங்க, அவங்களுக்குலாம் அந்த உளுந்து இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது தானே. இந்த உளுந்து கொடுக்கும்போது ஏதாச்சும் ஒரு கிலோ பச்சரிசி அது மாதிரி வாங்கி கொடுத்து பாருங்களேன். இப்படி நம்ம கஷ்டங்கள் தீரத்துக்காக தான் கோவில்களாக போகிறோம், நிறைய பரிகாரங்கள் பண்ணணும். இதெல்லாம் பண்ணி கூட பலன் கிட்டாது. இந்த மாதிரி எளிய விஷயங்கள் பண்ணுங்கள். சனி பகவான் தாக்கம் குறையும். சனி பகவான் அவர்கள் பரிபூர்ணமாக கிட்டும். முக்கியமாக தினமும் காக்கைக்கு உங்களை கையால் ஏதாவது ஒரு பொருளை சாப்பிட வைக்கிறீங்க, சாப்பிட வச்சு தண்ணி வைக்கிறீங்கன்றப்போ சனி பகவானோட தாக்கம் குறையும். மாதம் வர அமாவாசை வழிபடுங்க, முன்னோர்கள் ஆசி கிடைக்கும். முக்கியமாக சனி பகவானை நினச்சி அவர் ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப பயப்படுவோம், நம்ம நினைக்கிறதுக்கும் ரொம்ப பயப்படுவோம் சனி பகவான் அப்படின்றப்போ. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம செய்கிற விஷயங்கள் கரெக்டாக செஞ்சோம் அப்படின்றப்போ அவரோட அருள் பரிபூர்ணமாக கிட்டோங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி சகோதர சகோதரிகளே.